friends, welcome back to our channel Happy War Room. So இன்னைக்கு வந்து நானும் எங்க அம்மாவும் புடவை ஷாப்பிங் போறோம். அந்த புடவை ஷாப்பிங் கடை தான் ஹைலைட். அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். எங்கள் ஊர் காஞ்சிபுரம்னு வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். காஞ்சிபுரம்னாவே நம்ம ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வர்றது ஒன்று கோவில், இன்னொன்று காஞ்சிபுரம் பட்டு சாரீ தான். இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு ஹிடன் ஜெம்மான ஷாப்புக்கு தான் நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ டைட்டிலே பார்த்துருப்பீங்க, இது எங்கள் கடை எங்கள் ஊருன்ட்டு. ஸோ என்ன கவி கடை வச்சுருக்கீங்களா, சொல்லவே இல்லையே அப்படின்லாம் திங்க் பண்ணாதீங்க. ஸ்டோரி சொல்கிறேன் கேளுங்க. எனக்கு மொத்தம் 5 தாய் மாமா இருக்காங்க. அதில் 2வது தாய் மாமா பையனோட கடை தான் இது. ஸோ இது எங்கள் மாமா பையனோட கடை, அதாவது எங்கள் கடைன்னு கூட தாராளமாக சொல்லிக்கலாம். ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். எக்ஸாக்ட் அட்ரஸ் வந்து இது தான், நோட் பண்ணிக்கோங்க. ஷேக்பேட் ஸ்ட்ரீட், காஞ்சிபுரமில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். ஏஎஸ் பாபுஷா, பிரகாஷ் சில்க்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கு அப்படியே நெக்ஸ்ட்டு சந்தில் தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து பாருங்கள். வெல்கம் பண்ணுறா ஒழுங்கா, வாங்க கடைக்கு வாங்க. வரேங்க. என்னடா ஒரு மரியாதை இல்லாம கூட்டின்னு போற? நான் சொன்ன அந்த ஸ்பெஷலான கடை தான் இது. வந்து எங்க மாமா பையன் கடை. எல்லா புடவையும் எனக்கு தான். ஆமா, அவன் பொண்டாட்டி வந்து கேட்கப்போ சும்மா விடுவாங்க. வீடியோ பாப்பா. எங்கள் அம்மா போனதுமே புடவையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்காகலாம் வந்திருக்கிறோம், அண்ணா நீ ஒரு ஓரமாக வீடியோ எடு, நான் வந்து பார்த்து ஒரு 4-5 புடவை எடுத்துகிட்டு போவேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா தான் போன வேலையை கரெக்டாக வந்து பார்த்தாங்க. இப்போல்லாம் எங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னா, எங்கள் அம்மா அண்ணன் பையன் கடையில் ஸோ வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறா, இந்த கலர் இருக்கா அந்த கலர் இருக்கான்னு சொல்லிட்டு கடைக்கெலாம் கூட போகிறது கிடையாது. எதனா நியூ கலெக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா ஒரு சாரியை சாம்பிள் பார்த்துட்டு வீட்டுக்கே வந்து கலர் கலராக எடுத்துகிட்டு வர சொல்லிவிட்டு அப்படியே வீட்டிலேருந்தே வந்து நல்லா பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து எங்கள் அம்மா மற்ற மாமிக்கெல்லாம் நல்லா வசதியாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரேஞ்ச்லேயுமே சாரீஸ் வந்து வச்சுருக்குறாங்க. நான் வந்து என்னெல்லாம் பார்த்தேன், அதுக்கப்புறம் என்ன சாரீஸ்லாம் எடுத்தேன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள், ஓகேங்களா? எங்கள் கடை பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யம் பொங்கணும்ட்டு இந்த பேர் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ தான் யோசிக்கிறேன், எதுக்குடா இந்த பேர் சூஸ் பண்ணேன்னு கேட்காம வந்துட்டோமே அப்படின்ட்டு. அடுத்த ஷாப்பெல்லாம் ஓப்பன் பண்ணால் கவிப்பிரியான்லாம் பேர் வைடா, நல்லா அப்படியே கடைக்குள்ளே புடவை வரத்துக்குள்ளே சேல்ஸ் ஆகிடும்ன்ட்டு அவனுக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஷாப் ஓப்பன் பண்ணால் சொல்லுவோம். ஸோ போனதும் வந்து பார்த்திங்கன்னா லைனாக புடவையை வந்து அடிக்கிட்டான். நீ என்ன வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்னு வந்து சொன்னான். பட் இருந்தாலும் போனி பண்ணுறதுக்குன்னே நான் ஒரு ஆளை கூட்டிகிட்டு போனேன். அதுதான் என்னோட புருஷன், எங்கள் மாமா. ஸோ எங்கள் மாமா கிட்ட வந்து போகும்போதே சொல்லிட்டேன், நான் வந்து போயிட்டு எங்கள் மாமா பையன் கடையில் நல்லா போனி பண்ணிட்டு வர போகிற மாமா, பர்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இங்கே பாருங்கள், எனக்கு போனதுமே இந்த பிங்க் சாரீ வந்து அவ்வளோ பிடிச்சிருந்துச்சுங்க. ஆனால் கடைக்குள்ளே போகும்போதே நினச்சேன், தயவு செய்து இந்த பிங்க்கு க்ரீனில் மட்டும் சாரியே எடுக்கக்கூடாது. ஏன்னா அவ்வளோ சாரீஸ் இருக்குங்க. எல்லா பட்டு சாரியிலையுமே நம்மளை ஃபஸ்ட்டு அட்ராக்ட் பண்ணுறது வந்து அந்த பிங்க் சாரியாக தான் இருக்குது. அதனால் எடுக்கவே கூடாதுன்னு நினச்சேன். அண்ட் இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகழகான கலர் காம்போவில் வந்து நிறைய சாரீஸ் வச்சுருந்தான். எனக்கு வந்து அதை பார்க்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வாவ், எவ்வளோ அழகாக இருக்குது. அது இல்லாமல் அதோட குவாலிட்டிலாம் உண்மையாக வேறு லெவலில் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் எல்லாம் கேட்டால் உண்மையாகவே ஆச்சரியமாக இருந்துச்சு. அண்ட் இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகழகான கலர்லாம் வச்சுருக்குறாங்கன்னு சொல்லிட்டு. எஸ்பெஷலி அந்த லைட், அந்த இங்கிலீஷ் கலர் வித் ரெட் பார்டர், அந்த எல்லோ சாரீ வித் க்ரே பார்டர். இப்போ நான் கை வைக்கிறல இந்த சாரியெல்லாம் நிஜமாக நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. உண்மையாக எதை எடுக்கணுன்னே தெரியல. நான் வந்து எடுத்தால் யூஸ் பண்ணுவேனானும் தெரியல. ஆனால் இந்த சாரியெல்லாம் பார்க்க கண்டிப்பாக வந்து இதில் எல்லாத்தையும் எடுத்துக்கணும் அந்த மாதிரி தான் தோணுச்சு.
எத்தனை பேர் என்னைய மாதிரி யோசிப்பீங்கன்னு சொல்லுங்கள். நம்மளுக்கு நல்லா தெரியும், நம்மளுக்கு சாரீ கட்டுற ஆப்பர்ச்சுனிட்டியே ரொம்ப ரேர் தான் நாமளாக. ஏன்னா நம்ம வந்து வெளிநாட்டில் இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபேமிலி ஃபங்க்ஷனோ அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஆனால் ஊருக்கு வந்தால் கண்டிப்பாக சாரீ ஷாப்பிங் பண்ணணும். ஒரு 4-5 சாரீ எடுக்கணும். அதுக்கு அழகழகாக வந்து ஆரி ஒர்க்கோ இல்லை அழகழகான டிசைன்ஸில் ப்ளவுஸோ தைக்கணும்னு ஆசைப்படுவோம். எல்லாத்தையும் தைப்போம், ஊருக்கோ கொண்டு வருவோம். அது அப்படியே வந்து வெயிட் பண்ணோம், எந்த ஃபங்க்ஷனுக்கு கட்டலாம், இன்னும் ஒரு நல்ல பெரிய ஃபங்க்ஷன் வரட்டும் அப்போ இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி கொஞ்ச காலம் அந்த சாரீ அப்படியே இருக்கும். அப்படி வந்து என்கிட்டையும் ஒரு 2 சாரீ இருக்குது. இப்போ கொண்டு போகிற சாரியெல்லாம் அது கூடவே ஆட் ஆன் ஆக போகுது. ஆனால் என்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து செலக்டடாக தான் ட்ரெஸ் எடுப்பேன். அதை வந்து நல்லா யூஸ் பண்ணுவேன். லைக் அடித்து அது கடைசியில் வந்து முடிகிற வரைக்கும் நல்லா யூஸ் பண்ணிட்டு தான் அந்த ட்ரெஸ்ஸை டிஸ்கார்ட் பண்ணுவேன். அண்ட் நிறைய டைம்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணி கொடுத்த காசை வந்து வேஸ்ட் பண்ணாமல் எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணுமோ அதை நான் நல்லா யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து எங்கள் மாமா நம்பிக்கையாக ஒரு பக்கம் எனக்கு வாங்கி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எங்கள் வீட்டில் என்னோட வார்ட்ரோப் தான் ரொம்ப சின்னது. எங்கள் மாமாக்கும் நிலானிக்காக்கும் என்னைய விட பெரிய வார்ட்ரோப் இருக்குது. அப்போனா பார்த்துக்கோங்க. நான் கடைசியாக உனக்கு ஒரு பில் போட்டுருவேன். போட்ட பில்லே போதும்பா. பில்லு போட்டுருவாளா எனக்கு கடைசியா? போட்டதே போதும். எவ்வளவு பில்லு போடுவா? நிறைய படம் எடுத்துட்டு போறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இந்த நல்ல பளிச்சுன்னு அந்த பிரைட்டான கலர்ஸ் வந்து ரொம்ப வந்து பிடிக்கும். ஏன்னா அது என்னோடய ஸ்கின் டோனுக்கு போடும்போது நல்லா எடுத்து அழகாக காட்டும்ன்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஆனால் இந்த கலர் பாருங்கள், இப்போல்லாம் எனக்கு அந்த பேஸ்டல் கலர்ஸ்லாம் என்னன்னு தெரியல. நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அழகழகாக பேஸ்டல் கலர்ஸ் பார்த்து எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சா. இருந்தாலும் இந்த சாரியை பார்த்திங்களா, ஒரு பக்கம் அந்த மைல்டான கலர்ஸும் இருக்குது, எனக்கு பிடிச்ச அந்த டார்க் சைட் கலர்ஸும் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பட்டு சாரீ மாதிரி இருக்குல்ல. ஆனால் இதோட ரேட் எவ்வளோ தெரியுமா? 4200 தான். அவ்வளோ சூப்பராக வந்து இருந்துச்சுங்க. நான் என்னடா நிஜமாகவே இது 4000 rupees தானா அப்படின்னு கேட்டேன். உண்மையாகவே அவ்வளோதான் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் கலெக்ஷன்ஸ் காட்டினால அது எல்லாமே அதே ரேஞ்சில் தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரேட்டுக்கு இந்த சாரியோட குவாலிட்டி வேறு லெவலில் இருந்துச்சுங்க. என் பேரை சொல்லுங்கள், கண்டிப்பாக எதனா ரெடியூஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். பண்ணி தான் ஆகணும் அவன். எங்கள் கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில்க் சாரீஸ் இருக்குது, ப்ரைடல் கலெக்ஷன்ஸ் இருக்குது, டிஷ்யூ சாரீஸ், அதுக்கப்புறம் ஆரணி பட்டு, ஃபுல் ஜரி வச்ச பட்டு உங்களுக்கு ரொம்ப கிராண்டாக வேணும்னா அந்த மாதிரி, அப்புறம் காட்டன் சாரீஸு, சில்க் காட்டன், அந்த மாதிரி நிறைய சாஃப்ட் சில்க்ஸுன்ட்டு எல்லா வெரைட்டிஸ்லேயுமே வச்சுருக்காங்க. கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்டு காஞ்சிபுரமில் இருக்கிற உங்கள் யாருக்குன்னா தெரியும்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணியும் விடுங்க, ஓகேங்களா? ஸோ தட் எங்கள் மாமா பையன் நல்லா சேல்ஸ் பண்ணுவான்ல. ஓகே, இந்த சாரீ தான் வந்து எனக்கு வியர் பண்ணி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதான் உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமாம், அந்த மேங்கோ பார்க்கும்போது அந்த கலர் பார்க்கும்போது இட்ஸ் லைக் ஸோ எம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. எம்மியா இருக்கு. ஆமாம், ஐ ஃபீல் தட். மாம்பழம் சாப்பிடுறேன். நான் பட்டு போடாம பார்த்து சொல்லுவாங்க, இதை பார்க்கும்போது எம்மியா இருக்கும். இது ட்ரை பண்ணலாமா? ஒரு சிங்கிள் அழகா இருக்கு. காஞ்சி காமாட்சி மாதிரியே இருக்கு. ஏற்கனவே எடுத்துட்டு நிறைய பின்னாடி காமி. ரொம்ப அழகா இருக்கு.
லைக் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக நீட்டாக எலிகண்ட்டாக மங்களகரமாக இருக்கு. எங்கள் மாமாவோட கமெண்ட்ரி எல்லாம் பார்த்தீங்கல்ல, அந்த அளவுக்கு எங்கள் மாமாவுக்கு இந்த கலர் saree வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அப்படியே ட்ரெடிஷ்னல் லுக்கில் வந்து உன்னைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரியே வாங்கி தர மாட்டேன்னு சொன்னவங்க திடுக்குன்னு இந்த சாரியை பார்த்தோன்னே இதை நீ எடுத்துக்கிறியா, ரொம்ப அழகாக இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோ எக்ஸாஜுரேட் பண்ணதுனால எனக்கு பிடிச்சிருந்த சாரியை விட எனக்கு எங்கள் மாமாவை ரொம்ப பிடிக்கும்ல, அதனால் அவங்க சொன்ன சாரியே நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண விதத்தில் எனக்கே இந்த சாரி அவ்வளோ பிடிச்சிருச்சுங்க. இதெல்லாம் 600-700ங்களா? எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த படம் தான் ரொம்ப பிடிக்கும். வேணும் மாமே ஆமாம், எடுத்துக்கிறீங்களா? சரி நான் வாங்கிட்டேன். பட்ஜெட் கம்மி. அப்போ எங்கள் அம்மாவுக்கு நல்லா பல்கா. இது எவ்வளோ சொன்னேன்? சரி, எவ்வளோ இருக்கும்? 900. 900 ஆமா, 900 சரியா? அப்போ 900. எங்க அம்மா 900க்கு எத்தனை படம் எடுக்கலாம்? இந்த மாதிரி 3 படம் எடுக்கலாம். ஓ ஆமா, நிஜமாவே அழகா இருக்குல்ல? ஆனா இதுவா இருக்கு, நல்லா பல மின்னுது. அது நல்லா இருக்கும். ஆமா, அம்மாவுக்கு நல்லா கட்டுவாங்க. ஆமா, ஆக்சுவலா அத்தை நல்லா கட்டுவாங்க. பென்சில்லாம் கூட கட்டுவாங்க. நல்லா இருக்குல்ல? மாப்பிள்ளை gift 300ல முடிச்சிட்டே. எது அப்போ ரொம்ப காஸ்ட்லியான புடவை இந்த கடையில? பட்ஜெட் சொல்லு, பட்ஜெட் அதிகமா. ஹையஸ்ட் என்ன எவ்வளவு விலை? எவ்வளோ? 30,000 இருக்காமா? ஹையஸ்ட் 30 இல்ல 30? 30,000 சாரி தான் எங்க அம்மாக்கு வேணும். அதான் சொல்றேன், தெரியும் எனக்கு நீங்க கொத்து விடுவீங்கன்னு. என்னம்மா? நம்ம ஏன் கஷ்டப்பட்டு கொடுப்பாங்க? 4 அது அம்மாக்கு, இது மாமியாருக்கு. நல்லா இருக்குல்ல? இது காட்டு. ரெண்டுமே நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பிரைடல் கலெக்ஷன். நானே இப்ப வந்து என்னது முகூர்த்தப்பட்டு நானே வந்து இப்ப கடையில சேல்ஸ் பர்சனா உட்காந்துருக்கேன். இதெல்லாம் வந்து முகூர்த்த சாரீஸ். இங்க பாருங்க, நல்லா இருக்குல்ல? இதெல்லாம் போட்டு அழகா கான்ட்ராஸ்டா ஒரு கிரீன் ஜுவல்ஸ் எல்லாம் போட்டா செம்மையா இருக்கும். இங்க பாருங்க, இது அழகா இருக்கு. டிஃப்ரெண்டா நல்லா. இது நல்லா இருக்குல்ல? சட்டிலா பேஸ்டல் கலர் அழகா. வித்தியாசமா இருக்கு. இப்போ ஏன் எங்க கல்யாணத்துக்குலாம் மெரூன் புடவையே கட்ட சொல்றீங்க? இதெல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு. இப்பெல்லாம் யாரும் வாங்குறது இல்லையா மெரூன்லாம்? அது சென்டிமெண்டா வாங்க சொல்லுவாங்கல்ல மெரூன். அப்பலாம் இப்போ எல்லாம் கலர் பட் ட்ரெண்ட் மாறி போச்சு போல. ட்ரெண்ட் மாறிடுச்சு. ப்ளூ கலர் அதெல்லாம் கூட பயன்படுது. இது அழகா இருக்குல்ல? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முகூர்த்த பட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அதை தொடும் போதே அந்த ரிச்னஸ் எல்லாமே வந்து ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அந்த கோல்டன் சாரீ வந்து ரொம்ப அழகாக இருக்குல்ல. லைக் வந்து நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோ இல்லை அதே சேம் கலரில் ப்ளவுஸ் போட்டுட்டு கான்ட்ராஸ்ட் ஜுவல்ஸ் எல்லாம் போட்டால் வேறு லெவலில் இருக்கும். வித் ஆன் மேக்கப்பில் இருந்தோன்னா நாமெல்லாம் என்னங்க ஹீரோயின் செம்ம அழகாக வந்து இருப்போம். நம்மளோட வெட்டிங் அன்னைக்கு எல்லா சாரீஸுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த சாரீஸ், இந்த ப்ரைடல் சாரீஸோட ப்ரைஸ் ரேஞ்செலாம் வந்து பார்த்திங்கன்னா 25-26 அந்த ரேஞ்சில். ஏன்னா இது வந்து பியோர் சில்க் சாரீ. ஸோ கைத்தறி பட்டு இது எல்லாமே நாங்கள் வந்து கேட்டோம், என்னென்ன சாரீ எப்படிலாம் வந்து நெய்யறாங்க, என்ன மாதிரிலாம் இதுக்கு ப்ராசஸ்ன்ட்டு. ஸோ இந்த மாதிரி முகூர்த்த பட்டுலாம் இங்கே பாருங்கள். ஓ மை காட், எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கலரு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப அழகான கலர். இப்போ இதுலேயே வந்து பட்டு சாரியெல்லாம் வருது. நான் இருந்த காலத்துலலாம் டிஃபால்ட்டாக வந்து அந்த மெரூனு, செரி ரெட்டு இந்த மாதிரி சாரீஸ் தான் கட்டுவோம். பட் இப்போ எவ்வளோ க்யூட்டாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த முகூர்த்த பட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25லேருந்து 35 டேஸ் வரைக்கும் அந்த கைத்தறி பண்ணுறதுக்கு வந்து டைம் எடுக்குமா. ஸோ அவ்வளோ வேலைப்பாடு வந்து இதில் இருக்குது. ஸோ ஃபுல் கைத்தறி பட்டு வேணும்னாலும் எங்கள் கிட்ட வந்து கிடைக்கும். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? அண்டு உங்கள் முகூர்த்தத்துக்கு நீங்கள் என்ன கலர் சாரீ கட்டினீங்கன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா செரி ரெட் கலர் மெரூன் கலர் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் மாமியார்லாம் வந்து கொஞ்சம் கூல் டைப்புன்றதுனால நான்லாம் வந்து மெரூனெல்லாம் போகாமல் செரி ரெட் அந்த மாதிரிலாம் வந்து எடுத்துக்கிட்டேன். ப்ளவுஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சைடு ட்ரெடிஷன் படி ஒயிட் கலர் ப்ளவுஸ் தான் வந்து போடணும். ஆனால் நான் அப்படியெல்லாம் போடலை. நல்லா க்ரீன் கலர் கான்ட்ராஸ்ட்டாக எடுமா, நல்லா ஆரி ஒர்க் பண்ணுமான்ட்டு ஃபுல் சப்போர்ட் எங்கள் மாமியாரே கூட இருந்ததுனால நான் வந்து நல்லா செரி ரெட் கலர், அதுக்கப்புறம் அதுக்கு வந்து க்ரீன் ப்ளவுஸ் எல்லாம் ஆரி ஒர்க் பண்ணி போட்டேன். எனக்கு இன்னைய வரைக்கும் என்னோடய மேரேஜ் பிக்ஸு அந்த சாரீஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட். நான் சைடில் அட்டாச் பண்ணுறேன் என்னோடய மேரேஜ் பிக்ஸ்லாம், நீங்கள் வந்து பாருங்கள், ஓகேங்களா? அண்ட் மறக்காமல் கமெண்ட்ஸில் உங்களோட கல்யாண சாரீ என்ன கலர் அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யார் சாரீ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலரில் போட்டிருக்கீங்கன்ட்டு நான் பார்த்து கமெண்ட்டை பின் பண்ணுறேன். ஓகே, இது வந்து அந்த ப்ராப்பர் முகூர்த்த பட்டு மாதிரி நல்லா இருக்குல்ல, லாங் பார்டர் ஒரு க்ரீன், எல்லாமே பெரிய போட்டு. அண்ட் இங்கே பாருங்கள், நம்ம ஆள் வந்து முழுசாக சந்திரமுகியாகவே மாறிட்டார். நாங்கள் ஷாப்பிங் வந்து எங்கள் மாமாவே சாரீ ஷாப்பிங்க்கு வந்து இன்வால்வ் ஆகிட்டு, இது என்ன சாரீ, இது என்ன சாரீ, இது வெயிட்டாக இருக்குது, இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, இந்த சாரியெல்லாம் எங்கேருந்து கொண்டு வராங்க, இது எப்படி கைத்தறி பண்ணுவாங்க, ஸோ என்ன மாதிரி ப்ராசஸ் இருக்கும், மிஷினில் ஒர்க் பண்ணுறது என்னதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து எங்கள் மாமா பையன்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் இங்கே பாருங்கள், சாரீஸ் மட்டும் இல்லை, இந்த மாதிரி செட்ஸும் இருக்குது. ஸோ வேஷ்டி, சட்டை, தோட்டி இது எல்லாமே சேர்ந்து செட்டாகவும் வந்து சேல் பண்ணுறோம். ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்செலாம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு 3000 கிட்ட வரும். ஸோ இங்கே வந்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கும் ஷாப் பண்ணிக்கலாம், பாய்ஸ்க்கும் ஷாப் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க, நான் உங்களுக்கு நிறைய சொல்லிட்டேன். இப்போ போயிட்டு நான் என்னென்ன சாரீலாம் எடுத்தேன்ட்டு உங்களுக்கு வீடியோவில் வீட்டுக்கு போயிட்டு காட்டுறேன். அண்ட் இப்போ பில்லு போடுற அந்த சீனை மட்டும் பாருங்கள். மாமா வா, பில்லு போடலாம். பில்லு போட மாமா, சும்மா நான் வந்து பிளானோட தான் வந்தேன். ஸோ ஃபைனலி நாங்கள் என்னென்ன ஆல்ரெடி வந்து எனக்கு இவன் ஒரு புடவை கிஃப்ட் கொடுத்துட்டான். எத்தனை நாள் முன்னாடியா? 10 நாள் முன்னாடியே. ஸோ இப்போ வந்து திருப்பி வந்து புடவை ஷாப்பிங். எங்க புடவை நீ கட்ட போறீங்க? இவ்வளவு புடவை வாங்குறீங்க? 2. இது வந்து எங்க அம்மாக்கும் மாமியாருக்கும். இது வந்து எங்க மாமாவே வாய் கொடுத்து மாட்டிக்கிட்ட சார். சும்மா சொன்னதை பிடிச்சிக்கிட்ட போல. ஆனா இது உனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுல? அவன் ட்ரெடிஷனலா யூ டோன்ட் ஹேவ் ஐ டோன்ட். இது வந்து அந்த ஆத்தென்டிக் கலர், அதனால இது வந்து எனக்கு. இது வந்து எவ்வளோ ஆகும்? 4300. 4300. சரி, என் பேரெல்லாம் சொல்லி வந்தா 5000ன்னு சொல்லுவான். நம்பாதீங்க, எனக்கு வந்து டிஸ்கவுண்டா இதெல்லாம் சொல்லு. 20% டிஸ்கவுண்ட். அப்புறமா ஒரு சாரி சேல் ஆகும், நீ 500 ரூபாய் என்ன கேட்டாலும் தலையாட்டலாம் பாருங்க. வந்து ஃப்ரீயா கூட வாங்கி போலாம்ல என் பேர் சொன்னா. உங்ககிட்ட வாங்கிக்கிறேன். ஸோ வந்து நம்ம சேனல் நேம் ஹாப்பி வார்டுன்னு சொன்னீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன்னு வாக்கு கொடுத்துருக்குறோம். வந்து வாங்கிக்கோங்க. ஸோ நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு, ஆனால் இந்த சாரீ வந்து ரொம்ப ஆத்தென்டிக்காக ஃபீல் ஆனதுனால இந்த சாரீ. ஆன்லைன் எதுனா பண்ணுறியா அப்போ? ஆன்லைன் இங்கே வந்து ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா வீடியோ காலில் வந்து சாரீஸ் எல்லாம் காட்டுவாங்க. வாட்ஸ்அப். இப்போ நான் காட்டின சாரீஸ்ல எதனா பிடிச்சிருந்துச்சுனாலும் அந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நிறைய கலர் வச்சிருப்பியா? ஒரு சாரியில ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இருக்குமா? நிறைய இருக்கும், கேட்டீங்கன்னா ரெடி பண்ணி கொடுப்போம். என்னோட எல்லோ சாரி வேணும்னாலும் கேளுங்க, ரொம்ப அழகா. மாமா வெக்க வர்றாரு. அப்போ பேச மாட்டான், அவன் சொல்லிடுவான் ஸ்கூல்ல கூட. நான்லாம் போய் அத்தை பொண்ணு சைடு போறேன். ஆமா பிச்சிடுவேன்.
கிண்டல் பண்ணுவாங்கல்ல கிண்டல் பண்ணுவாங்கன்னு 2 வருஷம் படிச்சான் அவன் கூட ஒரே கிளாஸ் ஆப்போசிட் பெஞ்ச். அவன் அந்த சைடு பாய்ஸ் ஃபர்ஸ்ட் பெஞ்ச், நான் இந்த சைடு கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட் பெஞ்ச். எங்க மாமா பையன் கடையில நான் வந்து நிறைய போனி பண்ணிருக்கேன். மாமா பில்லு பே பண்றேன். ஒரு மாமா போனி, இன்னொரு மாமா காலி. ஒரு மாமா கிட்ட இருந்து வாங்கி இன்னொரு மாமா கிட்ட வந்து போனி பண்ணிருக்கேன். ரொம்ப தங்கமான புள்ளங்க உண்மையாகவே. நீலாம் வந்து எதுக்கு காசு கொடுக்குற, சும்மாவே எடுத்துக்கோன்னு வர சொல்லுவான். இப்போ தான் ஒரு சாரீ கிஃப்ட் கொடுத்தான், இதெல்லாம் நீ எதுக்கு கொடுக்குற, நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவான். டே இப்படிலாம் பண்ணால் எப்பட்றா பிஸ்னஸை ரன் பண்ணுறதுன்னு சொல்கிற அளவுக்கு தங்கமான புள்ளங்க இது. ஸோ நல்லா ஷாப் பண்ணியாச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. நீங்க வந்து கடையில பாத்துருப்பீங்க, எங்க அம்மாலாம் எடுத்துட்டாங்க, அவங்க சாரி எடுத்துட்டு போய் பீரோலயே வச்சுட்டாங்க. ஸோ இந்த வாட்டி இந்தியா ட்ரிப்ல நிறைய சாரி, யார் வீட்டுக்கு போனாலும் சாரி கொடுத்தாங்க. நானும் வேற சாரி வாங்கியிருக்கேன்னா, ஆனா எதுக்குமே பிளவுஸ் தைக்கல. அதுதான் இப்ப நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா, இந்த சாரிக்கு வந்து எனக்கு பிளவுஸ் இருக்கு. ஸோ இந்த சாரி வந்து ஒன்று வாங்கியிருந்தேன், இது கடையிலேயே பார்த்து வச்சிருக்கீங்க. நெக்ஸ்ட் இது எங்க அம்மா நான் இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து எடுத்து வச்சிருந்தாங்க ஒரு சாரி. அது வந்து இது டால் அடிக்கிறா, ஆனா அழகா இருக்குல்ல? நல்லாதான் இருக்கு. இது எல்லாமே வந்து எங்க மாமா பையன் கடையில எடுத்த சாரி தான், ஆனா அழகா இருக்குல்ல? நல்லா ரிச்சா அந்த கிளாசி ஃபினிஷோட. ஸோ இதெல்லாம் வந்து அழகா பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி சூப்பரா கட்டணும். ஆனா இது நெக்ஸ்ட் டைம் வரும்போது தான் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு போகணும். இன்னொன்னு வெயிட் இல்லை, அதனால இவ்வளவு சாரி எப்படி எடுத்துட்டு போறதுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கேன் நான். அதே மாதிரி இவ்வளோ நல்ல கிராண்ட் சாரி எல்லாம் எடுத்துட்டு போனா திருப்பி நாட்டை கீட்ட காலி பண்ணா எப்படி இதுங்களெல்லாம் எடுத்துட்டு வர்றதுன்ட்டு வேற. ஸோ இந்த சாரி, ஆனா இந்த சாரி எல்லாம் நான் நெக்ஸ்ட் இயர் தான் பிளவுஸ் தச்சு எடுத்துட்டு போறேன். அதுக்கப்புறம் எனக்கு எங்க மாமா பையன் வந்ததும் ஒரு கிஃப்ட் கொடுத்த சாரி வந்து இது. இந்த கலர்லாம் இல்ல என்கிட்ட. எப்பயும் எல்லாரும் வந்து அதிகமா கிரீனு, பிங்க்கு, வேற என்ன கலரு, வயலட்டு, அப்புறம் எல்லோ அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ அதனால இது வந்து ஆஷ் கலர்ல ஒரு புடவை இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நானா வந்து இந்த ஆஷ் கலரை லைக் பண்ணி எடுத்திருக்கிறேன். ஸோ இங்க பாருங்க, நல்லா இருக்குல்ல? இவ்வளோ சாரி இருக்கு, ஆனா ஒன்னுத்துக்கும் பிளவுஸ் தைக்காம நல்லா ஜாலியா இந்தியாவை ஊர் சுத்தி ட்ரிப்பு போய் பிளவுஸ் தைக்கிற கான்செப்டே மறந்து இந்த டைம் வந்து டெய்லர் கடைக்கு நான் போகல. இனிமே நான் புடவை எடுத்தா அந்த மாதிரி ஒரு கலரை புடவை அழகா இருக்கோ இல்லையோ விதவிதமான கலர்ல எடுக்கணும்னு ஆசை வந்துருக்குது. அதனால ஆஷ் கிரீன் கலர் எடுத்திருக்கேன். பட் இதுவும் நான் நெக்ஸ்ட் இயர் தான் வந்து பிளவுஸ் தைக்க போறேன். அது வரைக்கும் இதை நான் வீட்டில் வச்சுட்டு போறேன். ஏன்னா நல்லா அழகா பிளவுஸ் தைக்கணும் நிதானமா. ஸோ இப்போ வந்து இந்த சாரீஸ், அதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் வந்து ஒரு சும்மா குட்டி குட்டி சாரீஸ் வந்து வச்சிருப்பேன்ல, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு போகலான்னு பிளான்ல வச்சிருக்கேன். ஸோ இந்த 2 சாரியும் நீங்க நெக்ஸ்ட் இயர் பிளவுஸ் தச்சு பார்ப்பீங்க வீடியோ போடும்போது. அழகா இருக்குல்ல? அவ்வளோதான். ஸோ இப்படிதான் எங்களோட சாரீ ஷாப்பிங் வந்து போச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். வாழ்க வளமுடன். பாய்.